யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இது எல்லாம் பாருங்கள், ரட்சிப்பு முதற்கொண்டு எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையால் தான் நடக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரிசுத்தமாகுதலும் கர்த்தருடைய வார்த்தையினால் தான் நடக்குதுன்றது புரிஞ்சுக்குங்க. 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவது அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். 18 பாருங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாகுவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். எப்படி நம்மளை மறுபடியும் பிறக்க செய்தார்? எப்படி மறுபிறப்பு நமக்கு உண்டாச்சு? சத்திய வசனத்தினாலே. எப்படி தொடர்ந்து வேலை செய்கிறாரு? உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள்னா எல்லா அழுக்கையும் துர்க்குணத்தையும் ஒழிச்சு உங்களை சுத்திகரித்து உங்கள் ஆத்தும ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கு. யாக்கோபின் புஸ்தகம் 1:23 பாருங்க. எண்ணத்திலானில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் சும்மா கேட்டு போகிறவன் எப்படி இருக்கான்? கண்ணாடியில் முகத்தை பார்க்குறான், தலை சீவி இல்லை, முகம் இதாக இருக்குது, அழுக்காக இருக்குது, எல்லாம் பார்க்குறான். ஆனால் அதை பற்றி ஒன்றுமே செய்கிறதில்லை. அவன் தன்னைத்தானே பார்த்து விடமிட்டு போன உடனே தன் சாயல் என்னது என்பதை மறந்து விடுகிறான். சுயாதீன பிரமாணம் ஆகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் கிரியில் பாக்கியவனாயிருப்பான். இப்போ வசனத்தை கேட்குறீங்க, கேட்ட உடனே அது கண்ணாடியில் பார்க்குற மாதிரி முகத்தை, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் தெரியுது, எதை மாற்றணும்னு தெரியுது. பிரசங்கம் கேட்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது என்ன கோளாறு என்கிட்ட அப்படின்றது புரியுது நமக்கு. அதை சரிப்படுத்துகிறோம். சரிப்படுத்தலாம் கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு ஒன்றும் செய்யாத ஆளை போல் நாம் இருக்கிறோம். அப்போ எப்படி மாற்றுறாரு கர்த்தர் நம்மளை? ஒருத்தனை மாற்றணும், சுத்திகரிக்கணும், அவனை சிறந்தவனாக மாற்றணும், சுத்தமானவனாக மாற்றணும், பரிபூர்ணமானவனாக மாற்றணும், சிறந்தவனாக மாற்றணும். எப்படி மாற்றுறாரு? வசனத்தின் மூலமாக தான் செய்கிறார். யோவான் 15:3 பாருங்க. இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். உபதேசம் சுத்திகரிக்கிறது. என்ன நடக்குதுன்னு கவனிங்க. இங்கே நம்ம ஏதோ ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ண வரல. ஆளை போட்டு உருட்டி பரட்டி கீழே போட்டு உருட்டி தலைகளை உழ வச்சு சர்க்கஸ் எல்லாம் இங்கே நடத்தலை. அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம்? பிரசங்கிக்கிறோம். பிரசங்கம் பண்ணும்போது என்ன ஆகிறது? உபதேசம், சத்திய வசனம் என்ன பண்ணுது? ஆட்களை சுத்திகரிக்கிறது, மாற்றுகிறது. இதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள், மாற்றம் ஏற்படும். திருமண வாழ்க்கையில் கூட மாற்றம் ஏற்படும். எல்லா வாழ்க்கையில் எல்லா அம்சங்களிலும் மாற்றம் ஏற்படும்.